ராகவையா காந்தம்மா தம்பதிங்களுக்கு பையனான ரவி, பொண்ணான சிந்து இருந்தா. ரவிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் காஞ்சனா கூட கல்யாணம் நடந்தது. காஞ்சனா புத்திசாலி பொண்ணு, அதே மாதிரி படிச்ச பொண்ணு கூட. ஒரு நாள் ராகவையா சோஃபால உட்காந்துக்கிட்டு சீரியஸா நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்திலேயே கணக்கு புத்தகம் அங்கே இருந்தது. காந்தம்மா கிச்சன்ல இருந்து காஃபிய கொண்டு வந்து கொடுத்து, ஏங்க இன்னைக்கு பேப்பர்ல என்ன விஷயம் இருக்கு? அவ்வளவு சீரியஸா உட்காந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருக்க போது காஞ்சனா, அதே சண்டை, அதே பாலிடிக்ஸ் பிரச்சனை. இந்த நடுவுல வயல் கணக்க கூட சரியா பார்க்க முடியல. இந்த குமாஸ்தா எங்க அங்கங்க பொய்ய சொல்லுவான் அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத சிந்து கேட்டுக்கிட்டா. டேடி, அந்த கணக்கு வழக்க நான் பாக்கட்டா? சரிமா, பாரு, உனக்காவது ஏதாவது பரிகாரம் கிடைக்குதா பாக்கலாம். சிந்து கொஞ்ச நேரம் அந்த நோட் புக்க எடுத்து பார்த்தா. அவளுக்கு எதுவுமே புரியல. அந்த நோட் புக்கை அங்கே வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. நீங்க அந்த குமாஸ்தா கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா அவனே வழிக்கு வந்துருவான். எப்படியும் 10 வருஷமா நம்ம கிட்ட வேலை செய்யறாருல. 10 வருஷம் நம்பிக்கை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற காந்தம். ஒரு சொல்ற கணக்குக்கு என்னோட கணக்குக்கு மேட்சே ஆக மாட்டேங்குது. எனக்கும் வயசாகிட்டே போகுது, அவருக்கும் என்ன மாதிரியே வயசாகுதுல. நானே ஒன்னு சொன்னா அவரே ஒன்னு சொல்றாரு. சரியா அந்த நேரம் பார்த்து காஞ்சனா அவங்க முன்னாடி வந்து நின்னு, அத்தை, மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங்மா காஞ்சனா. என்ன மாமா, ஏதோ கணக்கு சரியா வரல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அது வயல் கணக்கு, அது எப்பவும் சரி வராது. மாமா, அந்த கணக்கு புத்தகத்தை ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க மாமா, நான் பாக்குறேன். ஏமா காஞ்சனா, அவருக்கே சரியா தெரியல, இன்னும் உனக்கு எங்கம்மா தெரிய போகுது இத பத்தி? ஐயோ அத்தை, அந்த கணக்கு புத்தகத்தை ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க, நானும் பார்த்து சொல்றேன். காஞ்சனா ராகவையா கையில இருந்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேஜெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தா. ராகவையா காந்தம்மா 2 பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. மாமா, இந்த 3வது பேஜ்ல பாருங்க, அந்த குமாஸ்தா ஒரே கணக்க 2 தடவை எழுதியிருக்காரு. அப்படின்னா கணக்க 2 தடவை காட்டியிருக்காரு. இதனால ஒரு 5000 ரூபாய் முன்ன பின்ன வருது. இது அவரு வேணும் வேணான்னு எழுதி வச்சாரோ இல்ல அவருக்கே தெரியாம நடந்ததோ தெரியல. ஆமால, இவ்வளோ சின்ன விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போயிடுச்சு. படவா 2 தடவை கணக்கு எழுதி வச்சிருக்கானா? காஞ்சனா, நீ ரொம்ப கிரேட்மா. ஒரே நிமிஷத்துல என்னோட மூளை வேலை செய்யற மாதிரி சரியான கேள்வி கேட்டமா. மாமா, அந்த குமஸ்தாவை ஒரு தடவை வர சொல்லி சத்தம் போட்டு விஷயம் என்னன்னு கேளுங்க. காஞ்சனா, பாத்தியா நம்ம மருமகளை? மகாலட்சுமி மாதிரி நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்கா. அந்த பக்கம் சமையல் வேலையும் நல்லபடியா செஞ்சுக்கிறா, இந்த பக்கம் கணக்கு வழக்கையும் நல்லபடியா பாத்துக்கிறா. நானும் பார்த்தேன், நல்லாதான் சொல்றா. இப்படி காஞ்சனா கணக்க எடுத்து சொல்லிட்டு கிச்சனுக்கு கிளம்பி போயிட்டா. ராகவையா மூஞ்சில சந்தோஷம் இருந்தா, காந்தம்மா மூஞ்சில மட்டும் ஏதோ கொஞ்சம் திருப்தி இருக்குல்ல. ரவி ராகவையா 2 பேரும் டைனிங் டேபிள்ல சாப்பிடுறதுக்காக உக்காந்து இருந்தாங்க. காந்தம்மா வந்து அவங்களுக்கு பரிமாற போனாங்க. அந்த நேரத்துல மருமக காஞ்சனா வந்து, அத்தை, இதை என்கிட்ட கொடுங்க, நீங்களும் போய் உக்காருங்க, நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன். உங்களுக்கு காலு வலி இல்ல, சாயங்காலம் வரைக்கும் நின்னுட்டு இருந்தா மறுபடியும் அதிகமாகும். அம்மா, காஞ்சனா சொல்றதும் சரிதானே, வாங்கம்மா வந்து உக்காருங்க, உங்களுக்கு காலு வலிக்கும். டேய் இருக்கட்டும்டா, இத்தனை வருஷமா நான் தானே உங்களுக்கு எல்லாம் பரிமாறினேன், இப்ப புதுசா காலு வலி வருதா? காந்தம், காலம் மாறிக்கிட்டு இருக்கு. மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட மாமியாரு கிச்சன்ல நின்னு வேலை செஞ்சா அப்புறம் பாக்குற ஜனங்க மருமகளை தானே ஏதாவது சொல்லுவாங்க. மாமா சொல்றது சரியான வார்த்தை. இந்த வீட்டு மகாலட்சுமி நீங்க. காலு மேல காலு போட்டுக்கிட்டு உக்காந்து சாப்பிடணும். இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராத மாதிரி சமைச்சிருக்கேன். இத சாப்பிட்டா உங்களுக்கு எப்பவுமே கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது. வா காஞ்சனா, அம்மாவோட உடம்பு விஷயத்துல நீ எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற. அம்மாவை விட அவங்க உடம்பு மேல உனக்கு தான் அக்கறை அதிகம். ஆமாண்டா ரவி, இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமகளை வந்தது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம். அந்தம், வா வந்து உக்காரு, மருமக ஆசையா உனக்காக செஞ்சிருக்கா. அப்படி சொன்ன உடனே காந்தம்மா உக்காந்துக்கிட்டா. ஆனா எல்லாரும் காஞ்சனாவை பெருமையா பேசிக்கிட்டு, காந்தம்முக்கு வயசாயிடுச்சுன்னு உக்காருன்னு சொல்றது அவளுக்கு பிடிக்கல. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வயசாயிடுச்சுன்னு என்ன மூலையில உக்கார சொல்றாங்க.
மெதுவா என் கையில இருந்து என்னோட கிரீடம் ஜாரி போகுது, அது கூடியே என்னோட ராஜ்யாங்கமும் போகுது. இப்படி காந்தம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. மத்தியான நேரத்துல அவ ரூம்ல ஒண்டியா இருந்தா. அந்த நேரம் பார்த்து பொண்ணு சிந்து வந்தா. அம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில உங்க அப்பா கணக்கு சரியில்லாததப்போ காஞ்சனத வந்து தீர்த்து வச்சா. மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறும் போது நான் பரிமாறுறேன்னு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டா. எனக்கு வயசாயிடுச்சு, உக்காந்து சாப்பிடுங்கன்னு அவளும் சொல்ல எல்லாரும் அவளதான் புகழ்ந்தாங்க. காந்தம் அப்படி சொன்ன உடனே காஞ்சனா மேல சிந்துவுக்கு கொஞ்சம் வயிற்றச்சல் அதிகமாச்சு. என்னால முடியாத கணக்க அண்ணி சரி பண்ணாங்களா, எங்க அம்மாவையே ஒதுக்க பாக்குறாங்களா அப்படின்னு அண்ணி மேலேயே அவளுக்கு கோவம் வந்துச்சு. சொன்ன மாதிரி அண்ணி ஏதோ ஹால்ல இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவோட லோனு செட்டில் பண்றாங்களாமா. அம்மாண்டி, இப்ப எல்லாம் உங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் அந்த காஞ்சனாவை தான் கூப்பிடுறாரு. காஞ்சனா இருந்தா போதும், எந்த பிரச்சனை இல்லன்னு என்கிட்டே சொல்றாரு. ஆமாமா, அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து வெறும் 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள இந்த வீட்டு ஜனங்களையே முந்தானில முடிச்சு வச்சிருக்காங்க. நீ என்னவோ என் மருமகன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அங்க நடக்கிற சீனே வேற. சீன் என்னமா நடக்குது? அவ வீட்டை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டு இருக்கா. வீட்டை நல்லா பாத்துக்கிறது வேற, வீட்டை ஆளை பாக்குறதே வேற. இவ்வளவு நாள் இந்த வீட்டை நீ நல்லா பாத்துக்கலையா? அப்பா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அண்ணி எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு உங்க பின்னாடியே சுத்துவாரு. ஆனா இப்ப அண்ணி வந்த உடனே ஹலோன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்களதான் திரும்பி பாக்குறாங்க. நீ சோஃபால உக்காந்துக்கிட்டு அண்ணி குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சிந்து பேசுற வார்த்தை காந்தம்மா மனசுல குத்துற மாதிரி இருந்தது. ஆமாண்டி சிந்து, எனக்கும் இப்பெல்லாம் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு காலையில டைனிங் டேபிள் கிட்ட கூட உங்க அண்ணன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நான் தான் இப்போ இந்த வீட்டுல எதுக்கும் உதவாம இருக்கிறேனா? அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல பீர்வா சாவி கூட அன்னிக்கிட்ட தான் போக போகுது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட அன்னிக்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வராதீங்கம்மா. காஞ்சனா, இன்னைக்கு அப்பாவோட கணக்க நீ சரி பண்ணத பார்த்து நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ படிச்ச படிப்பு வீணா போலன்னு சந்தோஷமா இருக்கு. படிப்பு எப்பவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. இப்ப எப்ப இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்யும். ஆமா, அது என்னங்க, ஒரு சின்ன கால்குலேஷன் அவ்வளவுதானே. சொன்னது சின்ன கணக்கா இருக்கலாம், ஆனா அப்பாவுக்கு அது பெரிய ரிலீஃப கொடுத்திருக்கு. இந்த கணக்கு புரியாம அவரு எவ்வளவு குழம்பி போயிருந்தாரு தெரியுமா? அம்மாவுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்ல, பாவம். அப்பாவோட பிரச்சனைய இன்னைக்கு நீதான் தீர்த்து வச்சிருக்க. உங்க பேசுறத ஜன்னல்ல இருந்து சிந்து காந்தம்மா கேட்டுக்கிட்டாங்க. அம்மா, பாத்தீங்களா, இவ்வளவு நாளா உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணன். அப்போ இவ்வளவு நாளா இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா? அண்ணி ஒரு கணக்கு எடுத்து சொன்னதுக்கு ஆகாயத்து வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க. பாத்தியம்மா சிந்து, எனக்கு படிப்பு இல்லைனாலும் உங்க அண்ணனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். இன்னைக்கு பொண்டாட்டி வந்த உடனே நான் படிக்காதது அவனுக்கு பெரிய குத்தமா இருக்கா? இந்த ஆம்பளைங்களே இப்படிதாம்மா, அழகான படிச்ச பொண்ணு பொண்டாட்டிய வந்தா பெத்தவங்களையே மறந்துருவாங்க. இந்த நிலைமை மறுபடியும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்குவேன் சிந்து. என் புள்ள, என் புருஷன் என் பேச்சுதான் கேட்கணும். அதுக்கு என்னம்மா பண்ண போறீங்க? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். படிச்சிருந்தா மட்டும் போதுமா? அனுபவம் அப்படிங்கறது வேணும்ல. அந்த அனுபவம் இன்னைக்கு என்ன பண்ண போது பாரு. இப்ப வரப்போற வரலட்சுமி பூஜையில யாரு பெருசுன்னு தெரியதானே போகுது. எல்லாருமே சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல உக்காந்து இருந்தாங்க. காஞ்சனா, நாளைக்கு வரலட்சுமி பூஜையாச்சே, புரோகிதருக்கு போன் பண்ணியா? பண்ண மாமா, காலையில வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. ரவி கூட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அவசியம் இல்ல காஞ்சனா. எல்லாரும் காந்தம்மாவையே திரும்பி பார்த்தாங்க. என்னமாச்சு, எதுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்க? இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் தான் போய் வாங்கிட்டு வர போறேன். இத்தனை வருஷமா பூஜைக்கு என்னென்ன வேணும் வேண்டான்னு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தவ. எனக்கு தெரியாதா என்ன வேணும்னு? இந்த தடவையும் நானே போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு கால் வலி இல்லத்த. அஞ்சனா, என்னோட கால் வலி பத்தி நீ அதிகமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் படுத்த படுக்கையா இல்ல. உன்னோட புத்திசாலித்தனத்தை உன்னோட கணக்கு கிட்ட மட்டும் காட்டு. காந்தம், எதுக்கு அப்படி நீ கோவப்படுற? மருமக உனக்கு உதவி செய்யதானே கேட்டா. உதவி பண்றேன்னு என்னோட சுதந்திரம் எல்லாமே பறிச்சுக்கிறாங்க. அம்மா, ஏமா அப்படி பேசுறீங்க? காஞ்சனா அந்த மாதிரி கிடையாது.
புருஷங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ரவி. நாளைக்கு நானே பஜாருக்கு போக போறேன், அவ்வளவுதான். காஞ்சனா கோவமா எந்திரிச்சு உள்ள போயிட்டா. சிந்துவும் அம்மா பின்னாடியே போனா. காஞ்சனா கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு. ராகவையா ரவி என்ன பண்றதுன்னு தெரியாம மருமகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இருந்தாப்புல இருந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? தெரியலங்க. அத்தை என்ன பத்தி அவங்க மனசுல ஏதோ தப்பா யோசிக்கிறாங்கங்க. நீ கவலைப்படாதம்மா, காந்தம்கிட்ட உன்னை பத்தி நான் பேசுறேன். மாமா, வேண்டாம் மாமா. நீங்க இப்ப போய் அத்தை கிட்ட கேட்டீங்கன்னா என் புருஷனை கூட அவ பக்கம் திருப்பிக்கிட்டான்னு தப்பா யோசிப்பாங்க. காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அத்தை கிட்ட நெருக்கமாகுவாளா? சிந்து மாமியார் மருமகன் நடுவுல இன்னும் பிரச்சனைய உண்டாக்குவாளா? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? புத்திசாலியான மருமக பார்ட் 2 பாருங்க.